ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூஜா ஒரு பர்சன்கிட்ட வந்து வம்பிழுத்துட்ருப்பாங்க. ஐ மீன் ட்ராகிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்மளோட ராமு வந்து, ஏய் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மலாக கிளாஸ் போகும். இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ராமு அண்ட் அசோக் அண்டு பூஜா 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருப்பாங்க. என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு பூஜா ரொம்ப சேஞ்சா இருப்பாங்க. டோட்டலி சைலண்ட்டா இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. எப்பவுமே துரு 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 துருன்னு இருக்கிறவங்க, அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு. "என்ன சாப்பிட்டியா? என்ன டிஃபன்?" இந்த மாரி எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டா வருவாங்க. இது கொஞ்ச நேரமா ராமு வாட்ச் பண்ணிட்டு, "ஏய் பூஜா என்னாச்சுடி? இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிற, ரொம்ப சைலண்ட்டா வர. நான் மௌன விரதமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே, என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி, ஓகே ஓகே, கூல் கூல்" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போவாங்க. கிளாஸ் ரூமுக்கு போகும்போது இவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது ராமும் அண்ட் அசோக்கும் இவங்க 2 பேரும் பேசிட்டு, "ஏய் இன்னைக்கு பூஜா எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரிலடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேசி போயிறாங்க. "எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்லுவாங்க. "இல்லடா இவ இவ்வளோ சைலண்ட்டா இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ராமு சொல்லுவாங்க. "டேய் அதெல்லாம் எதுவும் இல்லடா, எப்பயும் போல தான் இருக்கேன்." இப்படி இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி போயிடுவாங்க. "சரி அதெல்லாம் எதுவும் இல்லை, நீயா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காத, வாடா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க. ஆக்சுவலி பூஜா முன்னாடி போயிடுவாங்க. பின்னாடி இவங்க 2 பேரும் ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டுருப்பாங்க. போய்க்கிட்டே இருப்பாங்க. கிளாஸ் ரூம் வந்துரும். கிளாஸ் ரூம் வந்துரும். ஆனா பூஜா பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் போகாம நேரா போயிட்டுருப்பாங்க. உடனே ராமன் "ஏய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. திரும்ப மாட்டாங்க. "ஏய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. திரும்ப மாட்டாங்க. "ஏய் மங்கி" அப்படின்னு சொன்னதும் திரும்புவாங்க. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கட்டும். உடனே 2 பேரும் சிரிச்சிருவாங்க. "ஏன்டி எவ்வளோ அழகா அவன் பூஜான்னு கூப்பிட்டான். அப்பலாம் திரும்பாம இப்போ மட்டும் ஏன்டி திரும்புற?" அப்படின்னு சொல்லி, "இல்லடா எதுவும் கேட்கல. என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எங்கடி போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எங்க போயிட்டுருக்கேன்னா, கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன்." "அப்ப இது என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, ஆக்சுவலா அவங்க கிளாஸ் ரூம விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுவாங்க. "ஓ ஓ! சாரி" அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்பாங்க. "ஏய் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே சைலண்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. இவங்க வந்ததும் இவங்க கரெக்ட்டா உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. கிளாஸ் பர்சன் அத ஸ்டாஃப்ஸும் உள்ள வந்துருவாங்க. ஸ்டாஃப்பும் உள்ள வந்துட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் விஷ் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்லயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டா ஏதோ டீப் திங்கிங்ல இருப்பாங்க. இத வந்து ராம் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டே இருந்துட்டு, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் போல, அவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் போகும். சரி எல்லாருமே ரொம்ப டீப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் போயிட்டுருக்கோம். எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பூஜா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோட் புக்க வச்சுட்டு இருப்பாளே தவிர, எதையும் நோட் பண்ண மாட்டாங்க. எதையும் நோட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க சொல்லுவாங்க, "ஏய் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல்லடா? நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம், ம் நான் எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவான். "டேய் நான் ஒரு 2, 3 இடத்துல நோட்ஸ் விட்டேன்டா. குட்றா நான் நோட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "டேய் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் உனக்கு தெரியும்ல. பூஜா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்டா. அவ நோட்டு வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பூஜா நோட் எடுப்பான். எடுத்துட்டு அசோக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது டோட்டலா பிளாங்க்ஸா இருக்கும். "ஏய் பூஜா! என்னடி ஒரு நோட்ஸ் கூட எடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் என்னடி இந்த கிளாஸ் நீ கவனிச்சியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ இல்லடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வெளில போவாங்க. எந்திரிச்சு வெளில போனதும் இவங்க 2 பேரும், "ஏய் என்னடா ஆச்சு?" "நான் சொன்னேன்ல, அவ காலையில இருந்தே ஏதோ ஒரு மாதிரி இருக்காடான்னு சொன்னேனே, நீ கேட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி வா நம்ம போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கும்போது கரெக்ட்டா ஸ்டாஃப் உள்ள என்டர் ஆயிடுவாங்க. பூஜா மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. "ஏய் என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன். "எங்க போறீங்க? கிளாஸ் ஹவர்ஸ்ல எப்ப பார்த்தாலும் கட் அடிச்சுட்டு திரியிறதே உங்க வேலையா போச்சு. போங்க கிளாஸ்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் உடனே திட்டினதும் இவங்களும் போயிட்டு அந்த கிளாஸ கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஜன்னல் விண்டோ சைட்ல பார்க்கும்போது, பூஜா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் தூரமா போயி, ம் அங்கங்க உட்கார்றதுக்கு கல்லு மாரி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மரத்துக்கடியில போய் உட்காந்துட்டு ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் இங்க இருந்து "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தது
ப்ரொஃபஸர் கேட்டுட்டு 2 பேரும் அங்கே என்ன வெளில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில தொடுத்து விட்ருவாங்க. சார் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளில போய் நின்றுருப்பாங்க. 2 பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஹவுஸும் முடிஞ்சிடும். இவங்களும் உடனே இதான் சாக்குன்னு அவங்க வெளில தான் நின்று இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் ஓடுவாங்க. அங்கே போனதும் பூஜா இருந்துட்டு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு ஏதோ மைண்ட் அப்செட்டாக இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பக்கத்தில் போயிட்டு உட்காருவாங்க. அவங்க 2 பேரும் உட்காரத கூட அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டீப் திங்கிங்ல இருப்பாங்க நம்மளுடைய பூஜா. அப்போ ராம் இருந்துக்கிட்டு ஏய் பூஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நோ ரியாக்ஷன். ஏய் பூஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ ரியாக்ஷன் ஆகாது. அப்போ ராம் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையில ஒரு நங்குன்னு ஒரு குட்டு கொட்டி ஏய் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பா இதுக்கடா இப்ப என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாமா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெட்டேக்கா இருக்கிறதுக்காடி நீ இப்படி இருக்க, நீ இப்படி சைலண்டா இருக்க மாட்டியாடி, என்ன ஆச்சுடி, ஏதாவது என்ன சொல்லுடி, எங்ககிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது டே அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்படி கிளம்பும்போது இவங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். டே அதை எடு, அதை பிடி, அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் அந்த இடத்துல ஏதோ சத்தம் வருது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து அங்கே போய் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். நான் தான் சொன்னேன்ல ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. டெக்கரேஷன் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வரைக்கும் சம்திங்கு சைலண்ட்டாக இருந்தவங்க, அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஏனோ தானோன்னு பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னவங்க, அந்த இடத்துக்கு போனதும் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுவாங்க பூஜா. உடனே இவங்க இருந்துட்டு ராம் இருந்துட்டு ஏய் சரி வாடி போகலாம், அங்கே ஏதோ ஒர்க் போகுது. ஏய் இல்லைடா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. ஏய் நீ தானடி வீட்டுக்கு போகலான்னு சொன்ன, இப்போ என்னடி? இல்லைடா எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படி சொல்லுவாங்க. ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இப்படி உட்காரலாம், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இல்லை இல்லை இங்கே வேணாம், அங்கே போய் உட்காரலாம் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போய் உட்காரணுமா? ஏன் இங்கே உட்காந்தா தெரியாதா? இல்லை இல்லை அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி 3 பேரும் நல்லா அரட்டை அடிக்கிற பர்சன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்க. அதுலேயும் பூஜா பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது வம்பழுத்துட்டு துருன்னு ஒரு இடத்துல உட்காரதாங்க உடனே எழுந்திரிச்சு ஓடுற அந்த மாதிரி கேட்டகரி. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி இடத்துல பெருசாக இன்வால்மெண்ட்டே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா ஆட்டம் போடணும் பாட்டு அந்த மாதிரி நினைக்கிற கேட்டகரி, சைலண்ட்டாக இருப்பாங்க. ராமு வந்து சம்திங் இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பா. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக சென்டர் வந்து பூஜா உட்காந்துட்ருப்பாங்க. அந்த சைடு அசோக்கும், இந்த சைடும் ராமும் உட்காந்துட்ருப்பாங்க. ராம் உட்காந்துட்டு நான் இவங்க 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் எதையும் டீப்பாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே சைலண்ட்டாக சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இதை அசோக்கு நோட் பண்ண மாட்டாங்க, ராம் நோட் பண்ணிவிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறா, ஆனால் என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி வாடா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களே தவிர வெயிட் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு பறந்துடுவாங்க, வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு உடனே பறந்துடுவாங்க. இவங்க என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இவங்க பின்னாடி போயிட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க. அவங்க பேக் கூட எடுக்க மாட்டாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆக்சுவலாக சைக்கிள் வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் தான், இவங்களோட சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ராம் அசோக் அவங்களுக்கு சைக்கிள் இருக்குல்ல, அவங்க ஏன் சைக்கிளை எடுத்துகிட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுவாங்க. போடா, அவங்க சொல்கிறதே பெருசாக எதுவும் காதல் வாங்காமல் போடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் அவங்க மாட்டு எடுத்து போயிட்டே இருப்பாங்க. நில்லடின்னு சொல்லுவாங்க. காதலே வாங்க மாட்டாங்க, அவங்க மாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உடனே இவங்க 2 பேரும் அவள் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு சைக்கிள் இவங்க 2 பேரும் சேர்ந்து போவாங்க. எங்கடா போகிறா இவ, எனக்கும் தெரிலடா, போறா பாடா புட்றா டே அதோ அங்கே போகிறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை மாங்குன்னு மிதிச்சுக்கிட்டு போவாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு சந்துக்கிட்ட பிரேக் போட்டு நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு அவங்க 2
"என்னடி ஆச்சு? என்னடி உன் பிரச்சனை?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ ஒண்ணும் இல்லடா." "அப்புறம் எதுக்குடி சைக்கிள் எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல அது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "சும்மா தாயே! உங்க அப்பா வந்தாரு எங்கள தோல உரிச்சிடுவாரும்மா. செல்ல புள்ள நீ வேற." அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய் அதெல்லாம் எதுவும் இல்ல வாடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கருந்து அவங்க டென்ஷனா இருப்பாங்க. ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அந்த நகம் கடிக்கிறது, ஒரு மாரி டென்ஷனா இருந்தா ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறும் இல்லையா? அந்த மாரி இருப்பாங்க. ராமுக்கு ஒண்ணுமே புரியாது. "என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி இருக்க?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "டேய் எதுவும் கேட்காத வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சைக்கிள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க சைக்கிள்ல கூட்டிட்டு போயிட்டு வீட்ல விட்டு எப்பவும் பாய் சொல்லிட்டு போவாங்க. இந்த வாட்டி இறங்குன உடனே சர சர சரன்னு விடுவாங்க. இவங்க 2 பேரும் மூஞ்சுக்கு மூஞ்சி பார்த்துப்பாங்க. "என்னடா இவ என்ன ஆச்சுடா இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுப்பாங்க. "எனக்கும் ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கும் புரியலடா. சரி வா, நாளைக்கு சரியா போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இங்க வந்தா சேம் சிச்சுவேஷன். வீட்ல இருக்கிறவங்க அம்மா, அப்பா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. நேரா அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அஸ் யூசுவல் அன்னைக்கு வெளிலவே வரமாட்டாங்க. உள்ளே இருப்பாங்க. இவங்க அம்மா கூப்பிட்டு சலிச்சிடுவாங்க. "என்னாச்சு இவ எப்பயும் இப்ப இருக்க மாட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா தூங்கிடுவாங்க. "என்னடா இவ்ளோ சீக்கிரமா தூங்கிட்டாளே! ஒருவேளை ஓவரா படிச்சுட்டா போல. களைச்சு போயிருக்கா. அதனால தான் தூங்கிட்டா. சரி விடு தூங்கட்டும். காலைல எந்திச்சு சாப்பிட்டுருவா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஃப்ரீயா விட்டுருவாங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி எந்திரிப்பாங்க. என்னைக்குமே இங்க 2 பேர் வந்து கூப்பிடணும். அப்பதான் மேடம் மேலேருந்து கீழ இறங்கி வருவாங்க. அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கீழ வந்துருவாங்க. "அம்மா நான் காலேஜ்க்கு போறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. "ஏய் என்னாச்சுடி? டிஃபன் கூட சாப்பிடாம போற?" "இல்லம்மா இன்னைக்கு எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. "சரி சரி அப்பாவ கூட்டிட்டு போய் விட சொல்லிடு." "இல்லம்மா வேணாம்மா. ஆ நான் ராமு அண்ணாவ கூட்டிட்டு ராமு வருவாங்க நான் அவங்க கூட போயிடுறேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் ராமு அவங்கலாம் இன்னும் லேட் ஆகும்." "இல்லம்மா வெளில தான் நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவனுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரமா வந்தாங்க?" "நான் தாம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்." ஆக்சுவலா இவங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க போல. அவங்களும் வந்துருவாங்க. ராமு கூட சைக்கிள்ல இவங்க கிளம்பிடுவாங்க. சைக்கிள்ல கிளம்புனதும் ராமு இருந்துட்டு கேட்பான். "என்னடி நேத்தெல்லாம் ஒரு மாதிரி இருந்தியே, இன்னைக்கு ஓகேவாயிட்டியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஓகே தான்." "நீ ஓகே தான் அப்படின்னா, நீ இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியா இருக்க மாட்டியே? இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சே என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்லடா, போடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னமோ சம்திங் டி. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. பட் என்னமோ பண்ற. பண்ணு. பரவால்ல. என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தானே ஆகணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆவான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு மண்டையில போட்டு, "உன் பழமொழி எல்லாம் நீயே வச்சுக்கோ. மூட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! ம். வர வர மரியாதையே குடுக்குறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? போடா சீக்கிரம் போடா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் இவ்ளோ சீக்கிரம் போய் என்னடி பண்ண போற? கிளாஸும் அட்டெண்ட் பண்ண மாட்ட." "இல்ல, இல்ல நீ போ எனக்கு வேலை இருக்கு காலேஜ்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்துருவாங்க கிளாஸுக்கு. வந்ததுமே டக்குனு இவங்க கிளாஸ் விட்டு வந்து, "ஏய் ஓகே பாய் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. "எங்கடா ஓடுறா இவ? எனக்கும் தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இவ என்னதான்டா பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இதுல அசோக் எப்படி அப்படின்னா, "டேய் நீங்க என்னமோ பண்ணுங்கடா. நான் கிளாஸ்க்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி படிப்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா, இல்ல. அவனுக்கு வந்து கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் போயிட்டுருக்கும். அது இவங்களுக்கு தெரியாம போயிட்டுருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே சுமாரா போயிட்டுருக்கு. பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஷூர் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்புறேன். ஸோ இதையும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? எனிவேஸ் டாட்டா, பாய் பாய், சி யூ.